வந்து ஏற்கனவே 8வது பாஸ் பண்ணால் தான் வந்து 9th போகணும் 10th போகணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ 5வதுலேருந்தே நாங்கள் இப்படி தான் பண்ணணும், இது வந்து கல்வி அதாவது நம்மளோட கல்வி கொள்முறை வந்து சரியில்லை, நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியான ஒரு கல்வி முறைக்கு போகுமான்னு தெரியாது. எந்த பாதிப்புமே கிடையாது, குழந்தையெல்லாம் நல்லா படிக்கும். கல்வியெல்லாம் அது இப்போ ஏற்கனவே இருக்கிற அதுங்களுக்கு எப்படி அது இருக்கோ அதோடி தான் நடக்கும். நம்ம இந்திய நாட்டில் தான் தமிழ்நாடு இருக்குது, முன்னேறிக்குன்னா ஒரு அதுக்கு கூட ஆதரவு இல்லை, முன்னேறக்கூடாது. இந்த தமிழ் மொழியே மாற்றுறது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, அதுக்காக வேண்டி மாற்றிட முடியுங்களா? இப்போ மத்திய அரசு வந்து ஒரு கல்விக் கொள்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 1ஆம் கிளாஸ் நீங்கள் படித்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் 2ஆம் கிளாஸ் போக முடியும். ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி இல்லை, 1ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரையும் ஆல் பாஸ் போட்டுடலாம் அப்படின்னு. சப்போஸ் அந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் அந்த கொள்கையை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் என்னென்ன பாதிப்பு உருவாகும் தமிழ்நாட்டுக்கு? டோட்டலாக பாதிக்கும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் பூரா பாதிக்கும். எதுக்கு நேட்டினா இந்த மத்திய கவர்மெண்ட் வந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் நாடு முன்னேறத்துக்கு உண்டான எந்த சிந்தனையுமே இல்லை, எந்த ஒரு முற்போக்கு சிந்தனையும் இல்லை, ஒரு தொலைநோக்கு பார்வையே இல்லை. அதாவது குழந்தைங்களோட அறிவு வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த மனோதத்துவ டாக்டருங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் வந்து சில விஷயங்கள்லாம் தெரியும். ஏன்னா அவங்க அதையெல்லாம் யாரும் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அவங்க டெல்லி ஸ்டேட்டில் வந்து இதெல்லாம் வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கல்விக் கொள்கை வந்து தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு 5 வருஷம் இல்லை அதாவது ஒரு 10 வயசுக்கு மேலே தான் வந்து அவன் சில விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த வயசு வரைக்கும் அவங்கள ஃப்ரீயாக விட்டால் தான் வந்து அவங்க கல்வி பொருளாதாரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக போகும். நீங்கள் முதல்லேருந்தே வந்து எக்ஸாமு பாஸுன்னு அவன் 8வது கல்விக்கும் தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பிள்ளைங்களை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8வது வரைக்கும் இல்லை 10வது வரைக்குமே நீங்கள் ஃப்ரீயாக வச்சுருந்தீங்கன்னா கூட அவன் நிறைய சாதனைகள் படைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் நிறைய இருக்கும். இதனால மாணவர்கள்லாம் பாதிக்க வாய்ப்பு இருக்கா? 90% வந்து கண்டிப்பாக பாதிப்பாங்க. அவங்க பண்ணுற வேலைகளால் வந்து ஏற்கனவே 8வது பாஸ் பண்ணால் தான் வந்து 9th போகணும் 10th போகணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ 5வதுலேருந்தே நாங்கள் இப்படி தான் பண்ணணும், இது வந்து அதாவது நம்மளோட கல்வி கொள்முறை வந்து சரியில்லை, நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியான ஒரு கல்வி முறைக்கு போகுமான்னு தெரியாது. இளைஞர்கள் வந்து ஒரு சரியான பாதையை நோக்கி போவாங்களான்னு தெரியாது. அதாவது நீ சொல்கிறது கேட்டு நான் செய்கிறது கேட்டு சொல்கிறேன், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நடக்கும். இவங்க 5 வயசில் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் இதை கொண்டு வரும்போது? இதுக்கான காரணம் என்னென்னா, தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டுன்னு இருக்குது இல்லை. தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கிறான். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவனை வந்து நம்ம அடிமட்டத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணோம்னா தானே இப்போ நம்ம சொல்கிறத அவன் கேட்பான். ஆல்ரெடி 50 வருஷமாக வந்து இந்தியை வந்து நம்ம திணிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னு, அதாவது பாஜகன்னு இல்லை, பொதுவாக வந்து டெல்லியில் ஆள்றவங்க வந்து எல்லாருமே வந்து நம்மளை புஷ் பண்ண தான் பார்க்குறாங்க. அப்படின்னும் போது ஒரு பொது சமுதாயத்தை உருவாக்கும் போது அந்த கட்டமைப்பை வந்து எப்படி பண்ணலான்றதுனால பேசிக்லேருந்து கொண்டு வராங்க. இப்போ நீ ஒரு ஸ்டேஜிலேருந்து நீ மாற்றணுன்னா என்னால் மாற்ற முடியாதுல்ல. அப்போ நான் சொல்கிற கல்விக் கொள்கை நீ வந்து சரி பண்ணு, அப்போ நான் சொல்கிறத நீ படி, நான் சொல்கிறத நீ எழுது, அப்போ நான் சொல்கிறத நீ தன்னால் கேட்ப, எப்படி அந்த கதை எல்லாமே நான் சொல்கிறத நீ செய்ய ஆரம்பிச்சிட்டுனா அதுக்கப்புறம் நான் சொல்ல வேணாம், நீயே சொல்லுவேன், நான் கேட்டுக்குவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயங்களை வந்து மக்களை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் வந்து பாஜகவோட திட்டங்கள் வந்து எதுவும் நிறைவேறாது. ஏன்னா இது வந்து சும்மா நம்ம இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அவங்க புஷ் பண்ணாலும் இது வந்து சரியாக வராது. இது நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பொருள், பொதுவாகவே வந்து இந்தியாவுக்கே இந்த கல்விக் கொள்கை வந்து தேவையில்லாதது தான், பொருந்தாதது தான். அது தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாது, கொண்டு வர விடவும் மாட்டோம். நம்ம அதே எப்படி விடுவோம்? சின்ன குழந்தைங்க இப்படி பாஸ் பண்ணுறதுலாம் அதெல்லாம் நடக்காத காரியம். மத்திய அரசுடைய இந்த செயல்பாடுகளை எப்படி பார்க்க? மத்திய அரசு செயல்படாது, செயல்படாது. அமிர்தாஸ் ஒரு பக்கம், அதான் ஒரு அம்மா ஒன்று இருக்க தமிழ்நாட்டிலேருந்து போச்சு அந்த அம்மா, நிர்மலா சீதாராமன், அந்த அம்மா ஒரு பக்கம். இவங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களாலாம் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் தளபதி இருக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் திமுக வாழ்கிற காலம் வரைக்கும் எந்த ஒரு மொழியையும் இன்னொரு மொழியை புகுத்த முடியாது, கல்விக்குள்ளெல்லாம் உள்ளே நுழைய முடியாது. கல்வியெல்லாம் அது இப்போ ஏற்கனவே இருக்கிற அதுங்களுக்கு எப்படி அது இருக்கோ அதோடி தான் நடக்கும், மாற்றம் இருக்காது. அதை பற்றி பயமும் கிடையாது. அதை மாற்றியெல்லாம் செய்வோம் அப்படிலாம் அவன் நினச்சானா அது பைத்தியக்காரணும், அது வேஸ்ட்டு. மற்ற சொல்லுங்கள், எந்த பாதிப்புமே கிடையாது, குழந்தையெல்லாம் நல்லா படிக்கணுங்கிற எண்ணத்துக்கு வந்துடுவாங்க. அந்த பசங்களுக்கு சின்ன வயசுலேயே இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி வராது சிபிஎஸ்சியில்? அது மாதிரி சிபிஎஸ்சியில் 1வது இல்லை கிடையாது, அதான் ப்ரீகேஜி யூகேஜின்னு போகிறாங்கல்ல, அதான் 2.5 வயசில் கொண்டு போய் ப்ளே ஸ்கூலு லொட்டு லூஸ்க்குன்னு கொண்டு வரும்போது தானே 1வதுக்கு வர்றாங்க. அப்புறம் எப்படி பாதிப்பு வரும்? இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் அது மாதிரி கொண்டு வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறதுல கவர்மெண்ட் ஏழை எளிய மக்கள் வந்து
ஒன்றாவதுக்கு அனுப்புகிறாங்க. வீட்லேயும் கொஞ்சம் படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. பழைய ஜென்ரேஷனில் இப்போ புது ஜென்ரேஷன். அதனால் இது நல்ல கொள்கை தான். இதனால யாருக்கு எந்த எந்த பாதிப்பும் வராது. இப்போ 1ஆம் கிளாஸ்லேருந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா படிப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா? நமக்கு அந்த ஸ்கீம்லாம் இருக்கா? எது முதல்ல இருந்துச்சு, இப்போ கிடையாது. முதல்ல இருந்துச்சு, பாஸ் பண்ணால் தான். முதல்ல 8ஆவதே கவர்மெண்ட் எக்ஸாம். 8ஆவதே கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சுட்டாங்க. முதல்ல நான் படித்த காலத்தில் 8ஆவதே கவர்மெண்ட் எக்ஸாம். இது இங்கே ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது, கவர்மெண்ட் எக்ஸாம். இப்போ அதெல்லாம் கல்வியை தான் மாற்றி மாற்றி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இது ஒரு மாற்றம். இது நல்லது தான் என்னைய பொறுத்தளவு. நல்லது தான், வரவேற்கத்தக்கது தான். அப்போ படித்தா வா, படிக்காதவனுக்கெல்லாம் இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறது? இப்போ ஏழை எளிய பசங்கள்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இது கொண்டு வந்தா? ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. 8ஆவது வரைக்கும் படிச்சுட்டான்னு பெருமையை சொல்லிட்டு 8ஆவது வரைக்கும் படிச்சுட்டு எத்தனை பேர் ரோடு சுற்றிக்கிட்டு இருக்கான். 8ஆவது வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு போட்டு 9ஆவது படிக்காமல் கொள்ளாமல் ஃபெயில்னோடனே அப்போ திட்டுறான். எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறான். அது தப்பு இல்லையா? 8ஆவது வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டு 9ஆவது போய் ஃபெயில் ஆனோடனே எத்தனை அப்போ திட்டுறான். இவன் பிள்ளைய கவனிக்காமல் இருந்துட்டு கவர்மெண்ட்டை குறை சொன்னால் எப்படி ஆகும்? நீ பெற்ற பிள்ளைய நீ தாப்பா கவனிக்கணும். அதை விட்டுட்டு கவர்மெண்ட்டை எப்படி குறை சொல்ல முடியும்? அவன் தான் காலையில் டிஃபன் தரான், நேரத்தோடு அனுப்பிச்சி விடு, படிக்க சொல்லு. அதை விட்டுட்டு கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியுமா? அதாவதுங்க, பிள்ளைங்க பெற்றோர் வந்து எப்படியா இருந்தாலும் பாஸ் பண்ணணுங்கிறத தான் நினைக்கும். இவங்க வந்து தமிழ்நாடுங்கும்போது அதனுடைய பாரம்பரியம் தாங்க வரும். அந்த பாரம்பரியத்தில் தானங்க வரணும். இன்றைக்கி மொழிகள்லாம் மாறுது. இன்றைக்கி இந்த தமிழ் மொழியே மாற்றுறது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்காக வேண்டி மாற்றிட முடியுங்களா? எப்படியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு படிப்பு அறிவுக்கு கல்வி திறமைக்கு இவங்க பாஸ் பண்ணி தான் ஆகணும். அது பண்ண முடியாமல் இருக்காது. மார்க்குங்கிறது ஒரு காலகட்டம் இருக்குது, மார்க் எடுக்கணும். எதையாவது ஒன்று செஞ்சு விட்டு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. வக்ஃபு அதை மறைக்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. எப்படி? ஆமாம், பல்காம் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இப்போ அதுக்கு அந்த பக்கம் யாருமே போகலை. கேட்டால் பயம். ஏன்னா இவங்க பயந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் இருக்கணும். இவன் இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்து ஏதாவது ஒன்று உருப்படியாக செஞ்சுருக்காங்கப்பா. சைனாக்காரன் 300 கிலோமீட்டர் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துட்டான். எத்தனை கிலோமீட்ரு? 300 கிலோமீட்டர் ஆகி மாட்டேன். அவன்கிட்ட போய் கேட்குற காலில் பக்கத்தில் போக்குறது பயப்படுறாங்க. எப்படி? ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ 10 பலூன் கருப்பு பலூனை பார்த்து செவரை குச்சி ஓடினவர் தானே மோடி பயந்துக்கிட்டு. ஏன் மணிப்பூருக்கு யாருமே போகலையே? அந்த மாதிரி நாட்டை முன்னேற்றணும். ஃபியூச்சரில் வந்து அதை நாட்டை வந்து ஃபியூச்சரில் வந்து எப்படி கொண்டு வந்து வைக்கணும், அந்த எதுவுமே இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு எம்எல்ஏ விலைக்கு வாங்கினேன், எம்பிஏ விலைக்கு வாங்கினேன். யாராவது 7% அடக்குமுறை கொண்டு போனேன். எவனாவது ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பாய் வந்து ஒரு கோழிக்கறி கொண்டு போன மாட்டுக்கறி கொண்டு போனேன்னு அடிக்கணும். எப்படி? இதைத்தையும் சில வழிய நாட்டை முன்னேற்றம் கொண்டாந்து இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காரு? இந்த ரபேல் விமானம் வாங்க போகிறேன். முந்தாள் நீஸில் பார்த்தேன். ஏற்கனவே வாங்கின ரபேல் விமானம் முதல் நாள் கேட்டாங்க மறுநாள் பார்த்தா அந்த ஆஃபீஸை தீ பிடிச்சி இறங்கி வச்சுருக்காங்க. இப்படித்தான் இவங்களுடைய வேலை ஊராமல் இப்படித்தான் பூரா ஏற்றி முடியும். ஆனால் நாட்டை முன்னேற்றி கொண்டு வரக்குண்டான எந்த ஏற்பாடு இது வரைக்கும் துளி அளவு கூட இத்தனை வருஷமாக வந்து இந்த பிஜே கவர்மெண்ட் எடுக்கவே இல்லை. இந்த எதுலையா உங்களை கை வச்சு இப்போ இந்த தமிழ்நாடு வந்து ஓரளவு சிறப்பாக போகுதா? இங்கே கவர்னரை விட்டு குழப்பலாட்டம் பண்ணி கிடந்துச்சு, அண்ணாமலை விட்டு குழப்பலாம் பண்ணிக்கிச்சு. இல்லாத பொருளாலும் சொல்லி முன்னேற விடாமல் தடுக்கிறதுடைய மத்திய அரசு நம்ம நாட்டில் தானே இருக்குது. நம்ம இந்திய நாட்டில் தான் தமிழ்நாடு இருக்குது. முன்னேறிக்குன்னா ஒரு அதுக்கு கூட ஆதரவு இல்லை. எப்படி முன்னேறக்கூடாது? அந்த பிஜேபி ஆளாத மாநிலத்தில் விடாமல் கவர்னரை வச்சு நெருக்கடி கொடுக்குறது பிஜேபி கவர்மெண்ட்டோட வேலை. இப்போ அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் துணிஞ்சு எதிர்க்கிறாங்க. அது நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்.